வில்லியம் கேரி ஒரு சாதாரண செருப்பு தைப்பவன். ஆனால் தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கப்பட்டபோது ஒரு தேசத்தின் வரலாற்றையே மாற்றிய மனிதனானார். அவர்தான் வில்லியம் கேரி. வறுமையில் பிறந்த அவர் சிறுவயதில் பள்ளிப் படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. செருப்பு தைக்கும் தொழிலில் வேலை செய்தார். ஆனால் ஒரு தவறு, ஒரு அவமானம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. பாவ உணர்வால் உடைந்த அவர் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவரது வாழ்க்கை முழுவதும் மாறியது. செருப்பு தைத்துக் கொண்டிருந்தாலும் அவருடைய கையில் எப்போதும் ஒரு புத்தகம் இருந்தது. பல மொழிகளை கற்றார். தேவனுடைய வார்த்தையை அறிய வேண்டும் என்ற தாகம் அவருக்குள் எரிந்தது. ஒரு நாள் அவர் சிந்தித்தார், இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவை பற்றி கேட்கவே இல்லை. அந்த சுமை அவரை இந்தியாவிற்கு கொண்டு வந்தது. 1793ஆம் ஆண்டு அவர் இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்தார். பல கஷ்டங்கள் வந்தன. வறுமை, நோய், மகனின் மரணம். ஆனால் அவர் மனமுடைந்து போகவில்லை. ஏனெனில் அவர் மனிதர்களால் அனுப்பப்படவில்லை, தேவனால் அனுப்பப்பட்டிருந்தார். அவர் வேதாகமத்தை பல மொழிகளில் மொழிபெயர்த்தார். பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஆரம்பித்தார். சமூகத்தில் இருந்த கொடிய பழக்கங்களுக்கு எதிராக நின்றார். 41 ஆண்டுகள் இந்தியாவிலேயே ஊழியம் செய்து 1834ஆம் ஆண்டு இந்திய மண்ணிலேயே அடக்கம் செய்யப்பட்டார். ஒரு சாதாரண மனிதன் தேவனுக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தபோது உலகத்தை மாற்றிய மனிதனானார். தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார். வில்லியம் கேரி.